கன்னியாகுமரி. நாங்க இந்த பயணத்த தொடங்குனது அருப்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. ட்ரெயின் கரெக்ட்டா நைட்டு 10:40க்கு வந்துருச்சு ஸ்டேஷனுக்கு. அங்கருந்து நாங்க ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனலா ஒரு லாங் ட்ரிப் கிட்டத்தட்ட ஒரு 4 டூ 5 மணி நேரம் டிராவல் பண்ணி கன்னியாகுமரிய நாங்க ரீச் பண்ணோம். நாங்க வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதிகாலை ஒரு 3:30 மணி இருக்கும். அ நமக்கு வந்து சன்ரைஸ் வந்துட்டு காலையில ஒரு 6 மணிங்கிறதுனால, அங்க போயிட்டு நைட்டு வந்து கடல்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த அலைகள்லாம் ஆர்ப்பரிச்சது எல்லாமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பயங்கரமா இருந்துச்சு. சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான இடத்த பார்த்து பிடிச்சு உட்காந்தாச்சு. எங்கள மாதிரி நெறைய பேரும் ஏர்லி மார்னிங்காவே வந்துட்டாங்க. அந்த டைம்ல சூரியன் வந்து மெதுவா மேல வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த கோல்டன் லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வர ஆரம்பிச்சுருச்சு. லைட்டா ஒரு பக்கம் வந்து லைட்டா கோல்டனாவும், இன்னொரு பக்கம் வந்து லைட்டா ப்ளூ அந்த இது எல்லாமே வர ஆரம்பிச்சுருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. எங்கள மாரியே மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அ ஃபைனலா வந்துட்டு சூரியன் வர்ற டைம் ஆயிருச்சு. ஆனா, மேகமூட்டமா இருந்ததுனால வர லேட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி இருக்கும். அப்பதான் அந்த லைட்டா அந்த 2க்கு நடுவுல அந்த சின்னதா அந்த கேப்ல வந்துருச்சு மேகங்கள். மேகங்களுக்கு இடையில வந்துச்சு அந்த சூரியன். எங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோதான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சுச்சு. ஆனா, நீங்க கேமரால பார்க்கறத விட நேர்ல ரொம்ப அழகாவே தான் இருந்துச்சு. அ ரொம்ப தெரியலைனாலும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வியூ வந்து நல்லா இருந்துச்சு. அதோட அழக ஸ்லோ மோஷன்ல போடுறேன். நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து நாங்க வந்தது திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் ராக். இத பார்க்கறதுக்காக அங்க போட் ஃபெசிலிட்டீஸ் வச்சிருந்தாங்க. அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 டிக்கெட்டு. ரூ. 100 இருந்துச்சு, ரூ. 300 இருந்துச்சு. ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன்ல அங்க நேர்ல வந்து எடுத்துக்கலாம். நாங்க ஆன்லைன்லயே புக் பண்ணி வந்தோம். ஆனா கிட்டத்தட்ட கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப அதிகமா இருந்துச்சு போட் சர்வீஸ்க்கு. 1 மணி நேரம் இருக்கும். ஆன்லைன்ல புக் பண்ணி நாங்க 1 மணி நேரம் கியூல நின்னு தான் அந்த போட்லயே ஏறுனோம். ஸ்லோவா நம்ம விவேகானந்தர் ராக் மெமோரியல் பக்கம் மூவ் ஆகும்போது, அந்த வியூ வேற லெவல். இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். நாங்க முதல் முறையா அங்க கன்னியாகுமரிக்கு இதுக்கு முன்னாடி நெறைய தடவ வந்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த இடத்துக்கு நாங்க போட்ல வாரோம். இந்த விவேகானந்தர் ராக் இதோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, 1792ல சுவாமி விவேகானந்தர் வந்து இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு லாஸ்ட்டா கன்னியாகுமரி வந்தாரு. அவர் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருந்தப்போ, அ இந்தியாவோட ஃபியூச்சர், யூத், ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அ இங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து, அ அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த இந்த ராக்குக்கு வந்துட்டு அங்க இருந்து நீச்சல் அடிச்சு வந்திருக்காரு. அப்ப போட் சர்வீஸ்லாம் கிடையாது. இங்க வந்து உட்கார்ந்து 3 நாள் வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கிறார். மெடிடேஷன் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அந்த 3 நாள்ல அவருக்கு கிளாரிட்டி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்தியா ஸ்ட்ராங் ஆகணும்னா, எஜுகேஷன், யூனிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி முக்கியம்னு அந்த அந்த அவர் 3 நாள் அந்த திங்க் பண்ணதுல வந்து அவருக்கு தெரிஞ்சது. இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க தான் 3 கடலும் ஒண்ணு சேரும்னு சொல்லுவாங்க. அதாவது பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன். இந்த 3 கடலும் இந்த இடத்துல ஒண்ணு சேரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நாங்க போனது வந்து இந்த கண்ணாடி பாலத்த பார்க்கறதுக்காக தான். இது இப்ப ரீசென்ட்டா தான் கட்டுனாங்க. இந்த பிரிட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது கீழ ஃபுல்லா கிளாஸு. அதுல ஸ்ட்ரெய்ட்டா ஸீ வியூ தெரியும். அந்த அலைகள் போறது எல்லாமே நல்லா தெரியும் இதுல இருந்து பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அ ஆனா அதே டைம்ல ரொம்ப எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். நல்லா இருக்கும். நீட்டா இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
வார்த்தையால சொல்ல முடியாது. கண்டிப்பா நேர்ல வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் இது. அப்படியே இந்த கிளாஸ் பிரிட்ஜ கடந்து அடுத்தது நாங்க வந்தது இந்த திருவள்ளுவர் சிலைக்கு தான். அதாவது 2004ல சுனாமி வந்தப்ப கூட இந்த சிலைக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. அந்த அளவுக்கு வலிமையான கட்டுமானம். இதோட மொத்த உயரம் 133 அடி. அதாவது திருக்குறள்ல வந்து மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கும். அத கணக்கு பண்ணி 133 அடி உயரம் கட்டுனாங்க.